பெருந்தச்சன் என்னும் ஒரு மலையாள படத்தில் தகப்பன் மரத்தை வெட்டும் மகனிடம் யாரை கேட்டு வெட்டுகிறாய் என்று கேட்பார். அதிகாரிகளின் அனுமதி பெற்று என்பான் மகன். மண்ணிடம் கேட்டாயா என்பார். இல்லை என்ற பதில் வந்ததும், மரம் மண்ணுக்கு சொந்தம், அதை வெட்ட உனக்கு உரிமை இல்லை, முதலில் என்னை வெட்டிவிட்டு மரத்தை வெட்டு என்று குறுக்கே விழுவார். மரம் மாத்திரமல்ல, மனிதனும் மண்ணுக்குத்தான் சொந்தம். கடைசியில் அவன் சாம்பலாகவோ சரீரமாகவோ மண்ணுக்குத்தான் திரும்ப வேண்டும். இதனால் மண்ணுக்கும் மரத்திற்கும் மகிமை சேர்த்தது நம் நாடு. ஆனால் இன்று மரங்களை வெட்டுவதிலும் காட்டை அழிப்பதிலும் முன்னணியில் நிற்பது நம் நாடு என்பது ஒரு வெட்கக்கேடான உண்மை. மரத்தை அழித்தால் மழை பொய்க்கும், மண் சரிவு ஏற்படும், சூழல் மாசுபடும். இந்த விழிப்புணர்வு இன்று நம் மக்களிடையே இல்லை. மூட நம்பிக்கை காரணமாக மக்களையே நரபலி கொடுக்க வெட்டும் பழக்கம் சிலரிடம் இருக்கும்போது மரங்களை வெட்டுவதை பற்றி யார் கவலைப்படப் போகிறார்கள்? ஆனால் மரங்களின் மகிமை பல நாடுகளில் இன்று உணரப்பட்டு இருக்கிறது. அதன் நல்ல பலன்களையும் அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். பாலைவன பிரதேசங்களான சவுதி அரேபியா உள்ளிட்ட பல மத்திய கிழக்கு நாடுகளில் மரம் வளர்ப்பு ஒரு போற்றப்படும் விஷயமாகவே கருதப்படுகிறது. அது மட்டுமல்ல, மரத்தை வெட்டுவதற்காக தொட்டால் தொட்டவன் கை தோளில் ஒட்டி கொண்டிருக்காது என்கிற நிலையும் அங்குள்ளது. மரம் வளர்க்க முடியவில்லையா? செடிகளை வளர்க்க முயற்சியுங்கள். வீடு, வளவு, ரோடு, காடு என்று எங்கெல்லாம் இடம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் இது கடைபிடிக்கப்படுகிறது. சூரிய வெளிச்சம் தேவைப்படாத மலர்ச்செடிகளை வீட்டுக்குள்ளும் வளர்த்து மனதிற்கும் உடல் நலத்திற்கும் அந்த மக்கள் இதம் தேடுகிறார்கள். மரத்தின் மகிமையை சொல்லப்போன ஓர் அறிஞர், மரம் என்ன லேசுபட்டதா? புத்தன் ஞானோதயம் பெற்றதும் அதன் அடியில்தானே என்றார். மலர் வளர்ப்பு, மரம் வளர்ப்பு இவற்றின் மகிமையை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேளாண்மை துறையில் பட்டம் பெற்று இதனையே தொழிலாக கொண்டு அரிய பணியாற்றி வரும் நண்பர் ஒருவரை சந்திக்கப் போகிறோம். வாருங்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்ன பேர், எங்கள் ஊர்? என் பேர் வந்து கசாலி முகமது, சுருக்கமாக கசாலி. ஊர் வந்து விருதுநகர் பக்கம் புதுப்பட்டின்னு ஒரு கிராமம். இப்போ வந்து விருதுநகரில் இருக்கோம். படித்தது வந்து தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரி, கிள்ளிக்குளம் வேளாண்மை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரியில் பிஎஸ்சி டிகிரி படித்தேன். ஏன் வேளாண்மை படித்தீங்க? ஒரு ஆர்வம் தான், ஒரு வித்தியாசமாக இருந்தது. சரி. பிஎஸ்சி விவசாயம் இயற்கையோடு ஏந்து போகிறது வந்து அப்போதுலேருந்து கொஞ்சம் ஆர்வம் இருந்தது. அதனால் அது தப்பாக ரைட்டானு தெரியாது. அதில் என்னென்ன கற்றுக் கொடுப்பாங்க? அதில் வந்து வானத்தை பற்றி, பூமியை பற்றி, பூமியில் இருக்கிற தாவரங்கள் அது எப்படி வருது, ஏன் வருது, சாகுன்னு ஏன் சாகுது, எப்படி அது ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. நிறைய ஏரியாவில் வந்து பயிர் பண்ணி நிறையா எடுக்கிறத காட்டிலும் கொஞ்சம் ஏரியாவில் அதிகமான விளைச்சல் எடுக்கணும். அது எப்படி? எல்லாம் தாவரங்களை பற்றி தாவரத்துக்கு என்ன தேவையோ, மேகம் எப்படி மழை பெய்யுது, ஏன் மழை பெய்யுது, கீழேனா மண்ணு வகை, அப்புறம் வந்து பூச்சி, நுண்ணுயிர், அது வரும், நல்லது எது கெட்டது எது, அது எப்படி அழிக்கிறது, இது சிலது எப்படி உருவாக்குறது, மண்புழு அதோட நன்மைகள் என்ன, நம்ம ஏன் மண்புழு சாகடிச்சிட்டு இப்போ திரும்ப வந்து கதறிட்டு இருக்கோம், அவர் எல்லாமே அதில் கற்றுக் கொடுக்குறாங்க. கீரை விளைவிக்கிறதுலேருந்து ஆலமரம், அரச மரம் வரைக்கும் இதுதான் எல்லாத்துலேயும் இருக்குது. எல்லாம் உங்கள்கிட்ட கேட்டால் அதை பற்றி நல்லா தெரியும். படிச்சிருக்கோமே, அதனால் எப்படியும் வந்து பதில் சொல்லிடுவோம். சரி, இதை படிச்சுட்டீங்க. இதுக்கு மேற்கொண்டு அது படிக்கலை? அதுக்கு மேற்கொண்டு படிக்க முயற்சி பண்ணலை. அது படித்த உடனே வேலை செய்யணுன்ற ஒரு ஆர்வம் வந்தது. முடித்த உடனே பூச்சி மருந்து கம்பெனியில் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்தேன். தனியார் இதில். அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணவே இல்லை. அது என்னன்னு தெரியல, அரசு உத்தியோகத்துக்கு போன்ற ஆர்வமும் இல்லை. தனியார் கம்பெனியில் வேலை பார்த்தேன். இந்த வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதியணும், வேலைக்கு கூப்பிடுவாங்களே, இந்த நினைப்பெல்லாம் முதல்ல வந்து முதல் வருஷம் வந்து பதிஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து மறுபதிவு வந்து செய்யலை, விட்டுட்டேன். பூச்சி மருந்து 3 வருஷம் வேலை பார்த்துட்டு சவுதி அரேபியாவுக்கு அதாவது வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆர்வம் இருந்தது.
ஏன்னா நம்ம நாட்டிலேயே அதாவது சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத காட்டிலும் நிறைய நாடுகள் சுற்றணுன்ற ஆர்வம். அது என்னய்யா, நம்ம நாட்டு வரி பணத்தில் படிச்சுட்டு நம்ம நாட்டு மக்களுடைய பணத்தில் படிச்சுட்டு வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்யணும், என்ன அது நோக்கம்? நான் வந்து வெளிநாட்டுக்கு வந்து போனது ஒரு பக்கம் தவறாக இருந்தாலும் நான் நினச்சது நம்ம நாட்டு வரி பணத்தில் தான் நான் படித்தேன். படித்து அங்கே வெளியில் போனோம்னா அதில் புதுசாக வந்து நிறைய ஏதாவது கற்றுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சந்தர்ப்பம். அது போக அங்கே சம்பாதிக்கிற சம்பாதியத்தை அங்கேயே செலவு பண்ணுறது இல்லையே, நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும், அந்த ஒரு ஆர்வம். அதனால தான் நான் போனேன். வெறும் பணத்தை மட்டும் கொண்டு வந்துட்டா போதுமா நம்ம நாட்டுக்கு? இல்லையே, நான் பணத்தை மட்டும் சொல்லலையே. அங்கே வந்து ஐரோப்பாவில் என்ன மாதிரி விவசாயம் இருக்குது, அரபு நாட்டில் வந்து பாலைவனத்தில் எப்படி விவசாயம் பண்ணுறாங்க அப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக நம்ம நாட்டில் உட்காந்துருக்கும்போது தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் அந்த மண்ணுக்கே போகும்போது தெரிஞ்சுக்கிறவுடைய சந்தர்ப்பம் ரொம்ப அதிகம். அதை நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். புதிய புதிய தொழில்நுட்பங்கள் அது வந்து நம்ம நாட்டில் வந்து எப்படி பயன்படுத்த முடியுங்கிறது வந்து அங்கே போனனால எனக்கு தெரிஞ்சது. அது நம்ம நாட்டுக்கு நல்லது தான். சரி, வெளிநாட்டுக்கு போனோம், சரி, இல்லாட்டி போகிறதுக்கு திட்டமிட்டோம், என்ன செலவு பண்ணோம், எந்த நாட்டுக்கு போனோம், என்ன வேலை? அது செலவு ஒன்றும் பண்ணலை. ஒரு பத்திரிக்கை வாங்கி பார்த்து அதில் வந்து விண்ணப்பித்தேன். நேராக சவுதி அரேபியா. என்ன வேலைக்கு? லேண்ட்ஸ்கேப் இன்ஜினியர்னு சொல்லி நிலச்சீரமைப்பு, அதுக்கு தமிழில் சரியாக சொல்ல போனால் அதாவது கரடுமுரடா ஒன்றுமே பயன்படாமல் இருக்கிற நிலத்தை வந்து அது விவசாயம் பார்க்குறோமோ அழகு தாவரங்கள் பண்ணுறோமோ நிலச்சீரமைப்பு, அது சம்மந்தமான ஒரு கம்பெனிக்கு சவுதி அரேபியா போனேன். 2 வருஷம் அங்கே வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் துபாய்க்கு வந்தேன். துபாயில் வந்து ஒரு 13 வருஷம் இந்த நிலச்சீரமைப்பு. ஆங்கிலம் லேண்ட்ஸ்கேப். ஓஹோ, இது நிலச்சீரமைப்புனா என்னது? நிலச்சீரமைப்பு இருக்கிற நிலத்தை வந்து சரியானபடி பயன்படுத்துறது. மக்களுக்கு வந்து ஒன்று உணவு கிடைக்கணும், அல்லது இந்த மரம் வச்சோ செடி வச்சோ மழை கிடைக்கணும், நமக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கணும், நம்ம வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடை வந்து உறிஞ்சணும். என்ன பண்ணாலும் நிலச்சீரமைப்பு. அப்போ நிலச்சீரமைப்புன்ற நேரம் எங்கள் நாட்டை பொறுத்தவரை இயற்கையாகவே எல்லாம் இருக்குது. மரம், ஆறு, தண்ணி, இயற்கை வளம் உள்ள. ஆகவே நீங்கள் தெரிவு செஞ்ச நாட்டில் பாலைவனங்கள் அதிகமாக. பாலைவனம், அதில் உங்களுக்கு வேலை அதிகம், கற்றுக்கிறதும் அதிகம், செய்ய வேண்டிய வேலையும் அதிகம், சந்தர்ப்பம் அதிகம். சரி, போயிட்டு வேலையை ஆரம்பிச்சிங்க. மாத சம்பளம் அங்கே வந்து மாத சம்பளங்கிறக்கால நான் சொந்தமாக நிறுவனம் ஆரம்பித்து வேலை செஞ்சேன். போனோன்னு நிறுவனம் இல்லை, போனோன்னு ஒரு 2 வருஷம் வந்து வேலை செஞ்சேன். அந்த அனுபவம் எப்படி? அந்த அனுபவம் வந்து புதுசாக கற்றுக்கிறதுனால புது ஏரியா புது இடத்த பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்தது. வெறும் பாலைவனத்தில் வந்து நல்ல பழம் மரங்கள், இந்த இத்தனைக்கும் சவுதி அரேபியா ஆப்பிள் விளையுது. அது எனக்கு ரொம்ப ஒரு புதிய செய்தியாக இருந்தது. பேரிச்சம்பழம் தானே விளையும்? பேரிச்சம்பழம் வந்து இயற்கையாக விளையிறது. ஆமாம். அந்த சூழ்நிலைக்கு வந்து ஆப்பிள் மரம் இருக்குது, ஆப்பிள் விளையுது. எப்படி? ஏன்னா அந்த ஒரு நல்ல டிசம்பர் ஜனவரியில் நல்ல குளிர் நேரம், அந்த சுதர்சனம் வந்து ஆப்பிளுக்கு வந்து ஏற்றதாக இருக்குது. சரி, அதனால் ஆப்பிள் மண் ஏற்றதா? இல்லையே, மண் மாற்றிடுவோம்ல. அது மலம்பாகான இடத்துல இருந்து இந்த மணலை எடுத்துட்டு நல்ல ஓரளவு நல்ல மண்ணையும் குப்பை உரங்கள் மாதிரி உரங்களையும் போட்டு வைக்கும்போது எல்லா வகையான பழ மரங்களும். இப்போ இதில் ஒரு மண்ணே இல்லைன்ற நேரம் இந்த மண்ணை எப்படி கொண்டு வர்றது? அங்கே வந்து எங்கே மலை ஏரியா இருக்குல்ல, ஹில் ஏரியா, மலை ஏரியா, அங்கே மலையடி வாரத்தில் இருக்கிற மண் வந்து விவசாயத்துக்கு ஏற்ற மண். சரி சரி. இப்போ பாலைவனத்தில் இருக்கிற மண்ணை எடுத்துட்டு அந்த மண்ணை போட்டு விவசாயம் பார்க்க முடியும். ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். சவுதி அரேபியா வந்து முழுக்க பாலைவனம் தான். ஆனால் அங்கே வந்து கோதுமை விளைவிக்கிறாங்க. கோதுமை விளைய வச்சு அந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் சாப்பாட்டுக்கு போக ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஏற்றுமதி பண்ணுறதுல வந்து 7வது நாடு. ஆடாடாடாடாடா, இதெல்லாம் இந்த நிலச்சீர்திருத்த இந்த கல்வியின் அடிப்படையில். ஆமாம், இந்த சீரமைப்பு. அப்போ உங்களுக்கு வேலை அதிகம் அங்கே வந்து வேலை அதிகம். வேறு என்ன கற்றுக்கிட்டீங்க? ஸோ இது போக பாலைவனத்தை வந்து சோலையாக மாற்றுறதுக்கு அங்கே போய் தான் தெரிஞ்சது. எப்படின்னா வெறும் மணல், கண்ணு கட்டின தூரம் வர நமக்கு அடிவானம் வரைக்கும் வந்து ஒன்றுமே இருக்காது. அப்படி இடத்துல வந்து மரம் வைக்கணும் அப்படின்னா எப்படி மரம் வளரும்? ஏன்னா மரத்தை இங்கே படிக்கும்போது மரத்தோட ஃபிசியாலஜின்னு சொல்லி எல்லாம் படித்தோம். அங்கே வைக்கிறதுக்கு வந்து மரத்தை வந்து மாற்றி அமைக்கணும், அல்லது அதுக்கான சூழ்நிலை கொண்டு வரணும். அது கொண்டு வர்றதுக்கான சந்தர்ப்பம் வந்து அங்கே தான் கிடைச்சது. மண்ணை மாற்றுறோம், தண்ணீர் விடுறோம். அந்த தண்ணீர் வந்து கடல் நீரை வந்து குடிநீராக இருக்கிற தொழில்நுட்பத்தில் வர்ற தண்ணி, அந்த தண்ணீர் விடுறோம், நல்லா வளருது. வளர்ந்து இப்போ கடந்த 25 வருஷத்துக்கு முன்னே அங்கே பெஞ்ச மழையை காட்டிலும் இப்போ மழை அதிகமாக பெய்யுது. மொத்தத்தில் பாலைவனம், மொத்த தண்ணி இல்லை, எந்த பயிரும் நாட்ட முடியாது. அந்த சூழ்நிலையில் நீங்கள் போய் மண்ணையும் மாற்றி செயற்கை நீர், இன்னும் சொல்ல போனால் கடல் நீர் குடிநீராக்கப்பட்டது, செயற்கை நீர் அதில் பயிரிட முடியாத வளர முடியாத செடிகளை கூட வளர வச்சிருக்கு. அதன் மூலம் பெரிய மாற்றம் என்னன்னா மழை அதிகமான மழை பெய்ய ஆரம்பிக்குது. இன்னும் ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஈகோ சிஸ்டம் சொல்லுவோம். நம்ம ஊரில் வந்து
குருவிகள் பார்க்க முடியாது. அந்த ஊரில் குருவிகள் நிறையா இருக்குது இப்போ. முன்னே இருக்காது. முன்னே இருக்காது. இப்போ எப்படி இருக்குது? இப்போ மரங்கள் இருக்கே, மரம் இருந்தாலே வந்து தானாகவே குருவிகள் வர ஆரம்பிச்சது. ஸோ பறவை சத்தங்கள் வந்து இயற்கையான சூழ்நிலை வந்து அங்கே அதிகமாகிக்கிட்டு இருக்கு. அப்போ வருஷத்துக்கு வந்து இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு மழை பெய்யும். இப்போ நம்ம வருஷத்துக்கு 2 முறை 3 முறை வந்து குறைஞ்சபட்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. உங்கள் படிப்புக்கு ஏற்ற நாடு, இந்த நிலச்சீர்திருத்த தேவைகள் அந்த நாட்டில் இருக்குது. தேவைகள் அதிகம் அந்த நாட்டில். அதில் உங்கள் பணி ஊதியத்துக்காக போய் பண்ணது தான். ஆமாம். என்னென்ன மாதிரி லேண்ட்ஸ்கேப்பெல்லாம் பண்ணியிருக்கீங்க? அங்கே பண்ணது வந்து சாதாரண பாலைவனத்தை வந்து சோலையாக மாற்றுறதுக்கு டிசைன் செய்து பண்ணோம். அப்புறம் ஒரு கட்டடத்துக்கு மேலே காங்கிரீட் கட்டடம், காங்கிரீட் கட்டடம், அதுக்கு மேலேயே வந்து மண்ணு போட்டு மரம் செடி கொடி எல்லாம் வளர்த்து பண்ணோம். நிலத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல். ஆனால் மேலே போய் பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு பெரிய சோலையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். எத்தனை அடி மரம் இருக்கும்? ஒரு 50 அடி உயரத்தில். அதுக்கு மேலே வந்து ஈச்ச மரம் நட்டணும், பெரிய பழமரங்கள் நட்டணும், பெரிய பெரிய பாறாங்கல் கல் வச்சோம், உடன் டெக்குன்னு சொல்லி அந்த மரத்தால் உடன் டெக்கு வச்சோம், பூ மரம் செடி எல்லாத்தையும் வச்சோம். கீழே என்னெல்லாம் இவ்வளோ செடிகளை வச்சோமே, நமக்கே உரிய ஒரு பனைமரத்தை வைக்கணும்னு தோணலையா? அங்கே பனைமரம் வந்து இல்லையே. அதாவது அந்த நாட்டோட மரம் ஈச்ச மரம் வச்சோம். அதுவும் மாளிகையில் வச்சிங்க? மாடியில் வச்சோம், காங்கிரீட்டில். ஆமாம். இல்லை, ஈச்ச மரம் எளிதாக வைக்க முடியும். காரணம் என்னன்னா அதோட வேர் வந்து சல்லி வேர் ரொம்ப அதிகமாக போகாது. அந்த உயரத்துக்கு ஆலமரம் வைக்க முடியாது. ஆலமரத்தை வச்சோம்னா அந்த போன்சாயின்னு சொல்லி சிறுசாகவே இருக்கும், வளராது. ஏன்னா ஆணி வேர் கீழே போகாது. அப்போ எந்தெந்த மரம் இன்னும் வளர முடியாத சூழ்நிலை அங்கே இருக்குது? இல்லை, கிட்டத்தட்ட எல்லா மரமும் வளருது. ஏன்னா இந்த பைன் காடுகள்னு சொல்லி வர்ற அந்த ஐஸ் ஏரியாவில் வரும் இல்லையா, ரஷ்யாவில் அந்த யூரோப்பில் வர்ற அந்த மரங்கள் இன்னும் அங்கே வராது. அப்புறம் நம்ம நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா ஒரு 90% மரங்கள் செடிகள் எல்லாமே அங்கே இருக்குது இப்போ. ஆனால் ஆலமரம் அரச மரம்லாம் ஆலமரம் இருக்குது. ஆலமரம் பெரிய விழுதோட ஆலமரம் இருக்குது. ஆலமரத்தில் வந்து ஒரு 15-16 வெரைட்டி இருக்குது. அத்தனையும் அங்கே வருது. அதெல்லாம் நட்டதா இல்லை இயற்கையாகவே வந்து? இல்லை, எல்லாம் கொண்டு போய் சேர்த்தா தான். இயற்கை எதுவுமே கிடையாது. எல்லாம் கொண்டு போய் சேர்த்து அங்கேருந்து வந்து எடுத்து புதுசாக நட்டினது. இந்த இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 50 வருஷம் ஆச்சு அப்படின்னா, அந்த காலத்தில் இந்தியா எப்படி பூஞ்சோலையாக இருந்துச்சு அது மாதிரி அங்கே அரபு நாடுகள் இருக்கும். அப்போ நம்ம நாடு என்ன ஆகும் தெரியல. இப்போ நாம் திரும்பி இங்கே வந்துட்டோம்ல, நம்ம நாட்டின் டெவலப் பண்ணிடுவோம். அப்படி. ஆகவே அந்த பாலைவனத்தை சோலைவனமாக்குற ஒரு முயற்சியில், ஒரு தொழில் தொடர்பான தொழிலில் அங்கே வேலை பார்த்துருக்கீங்க. அதில் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. இன்னும் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, இந்த நீர்ப்பாசனம் சொல்கிற ஆட்டோமேட்டிக் இரிகேஷன் சிஸ்டம், தானாக நீர்ப்பாசனம், அது வந்து கம்ப்யூட்டர் கண்ட்ரோலில், அது அங்கே போய் தான் கற்றுக்கிட்டேன். அது வந்து இப்போ இங்கே வந்து செயல்படுத்திட்டு இருக்கேன். எப்படின்னா, நமக்கு வந்து இப்போ வாய்க்காலில் நீர் பாசனம்னா எவ்வளோ தண்ணீர் தேவையோ, எவ்வளோ தண்ணீர் போகுதோ அதில் வந்து கிட்டத்தட்ட 40% 50% வீணாகிடும். இது கொஞ்சம் கூட வீணாகாமல் அல்லது 5% 10% வீணாகும் தண்ணி. அதில் பைப் வழியாக போட்டு சொட்டு நீர் பாசனம், ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம், அந்த மாதிரி சிஸ்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஆள் இல்லாமல் எல்லாமே கம்ப்யூட்டர் கண்ட்ரோல். அதன் மூலம் 1 லிட்டர் தண்ணியில் செய்யக்கூடிய காரியம் இப்போது நீங்கள் சொல்கிற முறைப்படி பண்ணால் எத்தனை லிட்டர் தண்ணியில் அது முடியும்? 200 மில்லியில் முடியும். 800 மில்லி மிச்சப்படும். 20% ரூட் ஜோன் சொல்லி இந்த வேர் பகுதி இருக்குல்ல, அதுக்கு மட்டும்தான் தண்ணீர் கொடுப்போம். இதில் என்னென்னா தண்ணி வீணாகுது, தடுத்துடுறோம். நம்பர் 2 வந்து பக்கத்தில் களைகள் வளரும்ல, தண்ணி இல்லைன்னா களையும் வளராது. ஸோ செடி மட்டும் வளரும். அதனால் இந்த இரிகேஷன் சிஸ்டம் சொல்லுவோமே, இது வந்து ரொம்ப அங்கே போனாவே நிலம் விவசாயம் தொடர்பான தொழில்நுட்பத்தை நீங்கள் அந்த நாட்டில் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஊதியத்தோட. ஆமாம், தெரிஞ்சுக்கிட்டீங்க. எத்தனை வருஷம் பணியாற்றினீங்க அங்கே? வந்து மொத்தம் 15 வருஷம். சரி, 15 வருஷம் பணியாற்றி நிறைய சம்பாதிச்சிட்டீங்க. இன்னும் தொடர்ந்து அங்கே பணியாற்றி இருக்கலாம்? இல்லை, நமக்கு வந்து இருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து அங்கே போன என்னோட நான் என்ன நினச்சி போனனோ அது வந்து அந்த தேவை தீர்ந்தது. நான் திரும்பி தாய்நாட்டுக்கு வரணும்னு நான் வந்து விருப்பம். எனக்கு 15 வருஷத்துக்கு வந்தாலும் இங்கே தொழில் செய்யணும் இல்லையா? ஆமாம். இங்கே இந்த வார்த்தையை உச்சரிச்சாலே இப்படி அண்ணாந்து பார்ப்பாங்க, ஆச்சரியமா, என்னடா லேண்ட்ஸ்கேப். அது ஒன்றும் ஒரு 100ல் ஒருத்தருக்கு கூட அந்த வார்த்தை பரிச்சயமானதாக இல்லை. இப்போ கொஞ்சம் முன்னைக்கு இப்போ பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நிறையா புதிய நிறுவனங்கள் நிறையா வரும்போது அவங்க வந்து அழகுபடுத்துறதுக்கான மனசு, அவங்களுக்கான வசதி எல்லாம் இருக்குது. இப்போது பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள். அது போக எந்த ஒரு இண்டஸ்ட்ரி புதுசாக தொழிற்சாலை பண்ணாலுமே அதில் வந்து குறைஞ்சது வந்து 8% வந்து பசுமை இருக்கணும். அங்கே கண்டிஷன்
இது அரசாங்க என்விரான்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட்டோட கண்டிஷன். பில்டிங் தவிர்த்து சுற்றியில் வந்து மொத்த நிலப்பரப்பில் 8% மினிமம் வந்து கிரீனரி இருக்கணும். அதனால அது இருந்தால் தான் அது வெளியிடுற கழிவு இருக்கேன் அதை உறிஞ்சிக்கிறதுக்கான மரங்கள் வேணும். மனிதர்களுக்கு ஆக்சிஜன் தேவை. இது வெளியிடுற புகையில வெளியிடுற கரியமில வாயு அது நிறையா இருக்கு. அதோட வேஸ்ட் எல்லாத்தையும் உறிஞ்சிறதுக்கு மரங்கள் வேணும். அந்த மரங்கள் வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் நட்டி ஆகணும். அது உங்கள் தொழில் சார்ந்த விஷயம். ஆமாம், ஏன்னா மரத்தை எங்கே நட்டணும்னு இருக்குல்ல. அதுக்கு முதல்ல டிசைன் போட்டு இங்கே வந்து புல்வெளி வைக்கிறோம், இங்கே அண்டர்ஸில் வந்து கொஞ்சம் நீரூற்று வைக்கிறோம், இங்கே சுற்றியே மரங்கள் வைக்கிறோம். மரங்கள் என்ன மாதிரி மரங்கள் வைக்கிறோம்? காற்றடிச்சா உடையக்கூடாது, சாயக்கூடாது. நிலத்தில் மரம் வைக்கிறீங்க, ஆக்சிஜன். ஆமாம், அது ஓகே, சரியாக சொன்னீங்க. இந்த நீரூற்று அப்படின்னீங்களா, அது ஏன் வைக்கணும்? நீரூற்று வச்சோம்னா அது நீரூற்று போகும்போது அந்த சுற்றி உள்ள ட்ரைனஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாற்றி கொஞ்சம் குளுமை கிடைக்கும். அப்புறம் கண்ணுக்கு போகும்போதே எப்போவுமே நீர், நிலம், பசுமை அது பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சி கிடைக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மென்டல் ப்ரெஷர்னு சொல்லுவோமே, மன அழுத்தத்தை குறைக்கும். அடா அப்போ ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு பணம் போடுறோம். ஆமாம், ஏன்னா தேவை இருக்குது, இடம் தேவை. அந்த இடம் கட்டடத்திலே கிடச்சி போகுது. வெறும் உதிரி நிலம் சுற்றி வர இருக்கிற நிலத்துலலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணணுமா இருந்தால் பணம் போடணும் இல்லையா? ஆமாம். அப்போ அந்த பணத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை. நிறைய பிரயோஜனம் இருக்குது. நம்ம போடுற பணம் 100 ரூபாயாக இருந்தால் அதனால கிடைக்கிற ரிட்டர்ன் நம்ம கிடைக்கிறது வந்து 1000 ரூபாய் கிடைக்கிது. எப்படி கிடைக்குதுன்னா, நம்பர் 1 வந்து நம்ம அங்கே போகும்போது பசுமையை பார்க்கும்போது நம்ம மனசு குளிருதா, அப்புறம் ஆக்சிஜன் கிடைக்குதா, நம்ம வெளியேற கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சிருதா. அதனால நம்ம வெளியில் போய் அதிகமாக வந்து மருத்துவத்துக்காக நம்ம செலவு பண்ண வேண்டிய செலவு வந்து ரொம்ப குறைஞ்சிருது. இது தலைமுறைக்கு. நம்ம டாக்டர் இதுக்கு செலவு பண்ணலன்னா மருத்துவத்துக்கு செலவு பண்ணி ஆகணும். அதாவது மனிதருக்கு தேவையான ஆக்சிஜனை அவங்க சார்ந்திருக்க கட்டடத்தை சுற்றியே உற்பத்தி சுற்றி மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளேயும் கொண்டு வரணும். இப்போ உள்ளுக்குள்ளே இருக்குது இண்டோர் கார்டன் சொல்லி உள்ளேயுமே இருக்குது. வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் கொண்டு வரணும்னா சில தாவரங்கள் வந்து எல்லா தாவரங்களும் வீட்டுக்கு உள்ளே வளராது. அது குறைஞ்ச வெளிச்சத்தில் வந்து சில தாவரங்கள் வளரும். அந்த தாவரங்களும் வந்து ஆக்சிஜனை வெளியிடுது. ஆக மொத்தம் மனிதருக்கு தேவையான இந்த பிராணவாயு இதை வீட்டுக்குள்ளேயும் நாம் உற்பத்தி பண்ணணும், வெளியும் உற்பத்தி பண்ணலைன்னா எங்களுக்கு உரிய ஆக்சிஜன் கிடைக்கலன்னா நோய். ஆமாம். அப்போ அதுக்கு இது உங்கள் படிப்பும் உங்கள் தொழிலும் கட்டாயம், கண்டிப்பாக அவசியம். அதே நேரத்தில் இப்போ நாங்கள் இன்னொரு பிரச்சனையும் நம்ம இப்போ முகம் கொடுக்க வேண்டியிருக்கு. சூடு, அதிகமான சூடு. பூமியும் சூடாகிட்டு இருக்கு, வீடும் சூடாகிட்டு இருக்கு, மனுஷனும் சூடாகிட்டு இருக்கு. ஓசோன் லேயர்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை வந்து நிவர்த்தி பண்ணணும்னா மரம் வச்சா தான் ஓசோன் லேயர் ஓட்டை அடைக்க முடியும். ஸோ அது அந்த சூடு இருக்கே, அந்த சூட்டை குறைக்கணும்னா ஒன்று மரம் வந்து நம்ம தண்ணி ஊற்றினா ஒன்று தானாக தண்ணி உறிஞ்சிக்கிறது, இல்லைன்னா வேர் வந்து தேடி போய் தண்ணி எடுத்துக்கிறது. தேடி போய் தண்ணி எடுத்தோம்னா இலையில சின்ன துளை இருக்கும், அது வழியே வந்து எவாபரேஷன் ஆகும்போது அதோட சுற்று வெளி எல்லாமே வந்து குளிர்ச்சி கிடைக்குது, சூடு குறையுது. அந்த சூடு குறையும் போது நம்ம உடம்புக்கு வந்து ஒரு 32 டிகிரி தான் வேணும், 34 டிகிரி வேணும் அப்படின்னா அந்த தன்மைக்கு வந்து மரம் வந்து நமக்கு குளிர்ச்சி கொடுக்குது. அது இயற்கையான ஒரு ஏசி. ஆமாம், முன்னெல்லாம் ஃப்ரிட்ஜு, ஏசி இப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்ததில்லை. இதுக்காக வேர்த்து கொட்டிட்டு வாழ்ந்ததாகவும் இல்லை, நல்ல குளுமையாக வாழ்ந்துருக்காங்க. அந்த குளுமையை நம்மளே கெடுத்துக்கிட்டோம். நம்ம கெடுத்துக்கிட்டு திரும்ப வந்து இயற்கையை கெடுத்து செயற்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த லேண்ட்ஸ்கேப், நிலச்சீர்திருத்தம், இது ரெண்டுமே சூட்டை குறைக்கணும், அதே நேரத்தில் ஆக்சிஜனை உருவாக்கணும். இது அடிப்படை கல்வி, அந்த வேலையை செய்கிறீங்க, சரி, ஏற்றுக்கிறேன். நம்ம முன்னோர்கள் என்ன இதெல்லாம் பண்ணிக்கிட்டா இருந்தாங்க? இயற்கை இருந்தது. முன்னோர்கள் இருக்கும்போது அவங்க காட்டை அழிக்கலை, மரத்தை வெட்டலை, அவங்க வந்து இயற்கையோடு ஏந்து வாழ்ந்தாங்க. ஒரு மரம் இருக்குன்னா மரத்துக்கீழே கட்டில் போட்டு படுத்துவோம்னாங்க. திருட்டு பயம் இல்லை, இந்த பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இப்போ அப்படி இல்லை, எல்லாத்தையும் அழித்து காங்கிரீட் கட்டிடமாக கட்டிட்டு இயற்கையே இல்லாமல் செயற்கை உள்ளே வந்து ஒரு 4 சுவத்தை பார்த்துக்கிட்டு ஏசி வச்சு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வெளியில் வந்தால் வெறும் கட்டாந்தரையாக இருக்குது, மரமே இல்லை. அப்போ மரமே இல்லை அப்படின்னாலே வாழ்க்கை முறை வந்து மொத்தத்துக்கு வந்து ஒரு சோகமயமானது. மரங்கள் இருந்தால்தான் வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷமயமானது. அதுக்காகத்தான் வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்பிங், ஆர்கிடெக்சர் வந்து படிப்பு இருக்குது. விவசாயம் சார்ந்தது, விவசாயம் மட்டும் இல்லாமல் அழகுணர்ச்சிகளுக்கு அழகு சார்ந்தது. புதிய கட்டடங்கள் வர்ற பெரிய கோடான கோடி மூலதனம் போடுறவங்களுக்கு இதெல்லாம் பணம் போட்டு இதெல்லாம் பண்ணக்கூடிய வசதி இருக்குது. சாதாரண மக்கள் வசிக்கிற பகுதி, சாதாரண மக்கள் வாழ்கிற இடங்களில் அங்கேயும் இப்படி குப்பை கூலமும் இது தான் இருக்குது இல்லையா? அங்கே வந்து
பெரிய அளவுக்கு செலவு பண்ணணுன்ற அவசியமே இல்லையே. அதாவது பெரிய பெரிய பங்களா கட்டுறாங்க, அவங்களுக்கு வந்து பங்களா கட்டுறதுல வந்து ஒரு 20% வந்து வீடு கட்டினாங்கன்னா 80% நிலமாக இருக்கும். அதுக்கு பெரிய டிசைனர் ஆர்கிடெக்டை வச்சு டிசைன் பண்ணி பண்ணுறாங்க. சாதாரண வீடு மொத்தமே 20% தான் இடம் இருக்குது. அந்த இடத்துல கிடைக்கிற செடி நட்டினாலே போதுமே. அதனால் அது வந்து செலவு பண்ணி பண்ணணும் இல்லை, ஒரு பெரிய டிசைனரை கூட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு பார்க்கும்போது நல்ல பூ இருக்குது, பூ இல்லை வெறும் இலையாக இருக்குது, புல் இருக்குது, இல்லை புல்லே இல்லை வெறும் சின்ன சின்ன கீரை வகையாக இருக்குது, வெஜிடபிள் காய்கறிகள் போட்டாலும் அது வந்து ஒரு உயிர் தானே, பயிர் தானே. ஆக மொத்தம் எல்லா வீடுகள்லையும் உள்ளும் புறமும் காய்கறி போடணும், பூ போடணும், மரம் வளர்க்கணும். மனுஷனோட மனுஷனா இந்த மரங்களோடையும் சேர்த்துக்கணும். ஆமாம், அப்போ தான் மனுஷன் வாழ முடியும். இதுதான் உண்மை. ஆமாம். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா துறைகளிலும் வேலை வாய்ப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆமாம். இது நம்ம நாட்டுக்கு வேலை வாய்ப்பை எந்த வகையில் உருவாக்கும்? நிறைய உருவாக்கும். அதாவது இளைஞர்கள் இல்லை வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன பங்களா பெரிய பங்களா சின்ன இடத்துல வந்து அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குல்ல, பராமரிக்கிறது நம்ம ஊரில் நம்ம நாட்டில் ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய மனசு, நம்ம மக்களோட மென்டாலிட்டி, நம்ம வந்து படோடமாக எல்லாம் செய்வோம், செஞ்சுட்டு அப்படியே விட்டுருவோம். அதை கட்டடங்கள்லாம் கட்டுவோம், எல்லாம் கட்டுவோம், மறுநாளே வெத்தலைச்சு துப்புவோம். கரெக்டாக சொன்னீங்க. அப்புறம் வந்து ஒரு 2 மாதத்தில் வந்து சாலையில் இருக்கிற தூசி எல்லாம் மேலே படியும், அதை க்ளீன் பண்ண மாட்டோம். அது மாதிரி செடி நட்டுவோம், தண்ணி ஊற்ற மாட்டோம், பூ வைப்போம். ஆமாம், தெருப்பூரா மரம் வைப்போம், தண்ணி ஊற்ற மாட்டோம். ஸோ வீட்டுக்கு ஒரு மரம் நடுவோம்னு சொல்லுவோம். அந்த நட்டின மரத்தை பராமரிப்புன்னு சொல்ல மாட்டோம். ஸோ இதை வந்து பராமரிக்கிறதுக்கான வேலைவாய்ப்பு அபரிமிதமாக நம்ம ஊரில் இருக்குது. அது வந்து ஒரு இடத்துல எப்போ சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரனோட பொறாமைன்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம வீட்டில் 4 மரம் நட்டி அதை பராமரித்தோம்னா ஆனால் நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்து பக்கத்து வீட்டில் அதை பராமரிப்பாங்க. அதுக்கான சந்தர்ப்பங்கள் நம்ம நாட்டில் வேலைவாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. தேவைகளும் இருக்குது, வேலைவாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஷாபாஷ், நல்ல. அப்போ இந்த துறை அறிமுகம் இல்லாமல் மெதுவாக உள்ள நுழையுது, ஆனால் தேவை இருக்குது. லேண்ட்ஸ்கேப், நிலச்சீர்திருத்தம். ஆமாம். இதை நோக்கி இளைஞர்கள், வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினா இதில் நிறைய வர்த்தகம் இருக்குது, நிறைய லாபம் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு வகையில் நாட்டுக்கு தேவையான ஒரு தேசிய வளம். அது மட்டும் இல்லை, இதில் வந்து இளைஞர்கள் அதை செய்யும்போது ஒரு அரை ஏக்கர் இடம் தூரத்தில் இடம் இருக்குது, அதில் வந்து மல்லிகை, ரோஸ் அந்த மாதிரி பூ போடுறாங்கன்னா அதுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டு வசதி இருக்குது. எல்லா வகையான எல்லாமே பயன்படுறது, வர்த்தக ரீதியாக பயன்படுறது, வர்த்தக ரீதியாக இல்லாமல் சாதாரண ரீதியில் பயன்படுறது அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது. இருக்கிற இடத்த பூரா வந்து பயன்படுத்த முடியும். மிக அருமையாக நிலத்தையும் இந்த நிலத்தில் மண் சார்ந்த மக்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் நல்ல வழிவகைகளாக உங்கள் தொழில் ரீதியாகவே நீங்கள் சொன்னீங்க. ஆகவே இந்த மண்ணும் இந்த மக்களும் நலமாக இருக்கணுன்ற நல்லெண்ணம் கொண்ட ஒரு துறையை தெரிவு செஞ்சு செய்கிற உங்களுக்கும் நீடித்த ஆயுளையும் நிறைஞ்ச ஆரோக்கியத்தையும் எல்லோருக்கும் பொதுவான எல்லாம் வல்ல இறைவன் வழங்கணும்னு வேண்டி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த மக்கள் தொலைக்காட்சி உங்கள் மூலமாக எனக்கு இந்த சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். மலர் வளர்ப்பு மதுரை பிரதேசத்தில் இன்று ஒரு பிரதான தொழில். அந்த மலர்கள் உலகெங்கும் சென்று நமக்கு அந்நிய செலவாணியையும் அள்ளித்தருகிறது. இங்கே வளர்ப்பு பிழைப்பு என்றால் வேறு இடங்களில் பிழைப்பு என்ற பெயரில் சந்தன தேக்கு மர காடுகளை அழிக்கிறார்கள். அப்போது கிடைக்கும் லாபம்தான் இவர்கள் கண்ணுக்கு தெரிகிறது. இதனால் ஏற்படும் இயற்கை சேதம், ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பது இவர்கள் மண்டையில் உரைப்பதே இல்லை. ஜப்பானில் வீட்டுக்கு வெளியே வளர்க்கப்படும் மரங்களை கூட வீட்டுக்கு உள்ளேயே குறுமரங்களாக வளர்க்கும் அற்புதத்தை ஓர் அருங்கலையாகவே வளர்த்து பின்பற்றி வரவும் செய்கிறார்கள். இங்கிலாந்தில் ஷேக்ஸ்பியர் நினைவிடத்திற்கு செல்லும் வழியில் சிப்பன்ஹாம் என்று ஒரு கிராமம் இருக்கிறது. இங்கு எங்கு பார்த்தாலும் மலர்கள். வீட்டுக்குறைகளில், தெருவோரங்களில், சாலையை 2ஆக பிரிக்கும் திட்டுக்கள் மீது, ஏன் விளக்கு தூண்களில் கூட பூந்தொட்டிகளை கட்டி தொங்கவிட்டு மலர்களை வளர்க்கிறார்கள். மனதிற்கு ரம்மியமான காட்சி அது. அந்த அளவுக்கு அவர்கள் மரம், செடி, கொடிகள் மீதும் மலர்கள் மீதும் மாறாத காதல் வைத்திருக்கிறார்கள். இங்கே காதலிக்கு கூட பிளாஸ்டிக் பூக்களைத்தான் வாங்கி பரிசளிக்கிறார்கள். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், மரத்தை வெட்டுவதென்பது மண்ணுக்கு செய்யும் துரோகம் மட்டுமல்ல, மனித இனத்துக்கு செய்யும் தீங்குமாகும். உங்கள் வருங்கால சந்ததி நலமாக வளமாக வாழ ஒரு நல்ல உலகை
நாம் விட்டு செல்ல வேண்டும் என்கிற முடிவை இன்றே எடுங்கள். காட்டை அழிப்பதன் மூலம் நாட்டை அழிக்க நினைக்காதீர்கள். மரம் வெட்டுவதன் மூலம் மனித குலத்தையே வெட்டி சாய்க்காதீர்கள்.